பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த தருணத்தை தந்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை வாசிக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய தேவன் மாறாதவர் ஆனபடியால் எத்தனையோ சூழ்நிலைகள் நாம் மாறிப்போனோம். தேவனோடு செய்த உடன்படிக்கையை மீறி நடந்தோம். தேவனுடைய வழிகளை விட்டு விலகி நடந்திருக்கிறோம். அழைப்பும் தெரிந்தெடுப்பையும் அறிந்தும் தூரம் ஓடி இருக்கிறோம். அதுவெல்லாம் நினைத்துதான் கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். நான் கர்த்தர், மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அழிந்து போகாதது தேவன் மாறாதவரானபடி. என்ன மாறாதவர்? வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காய் சிட்சிக்கிற கர்த்தர், சீர்படுத்துகிற கர்த்தர், ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். இந்த கால வேளையில் நீ எந்த சூழ்நிலையை காணப்படுகிறாயோ, தேவனை விட்டு விலகின, பின்மாறி போயிருந்த, தேவனை நோக்கி இவ்வளவு வேதனையான வாழ்வு, இவ்வளவு துக்கமான சூழ்நிலை என்று கலங்கி போயிருக்கிறாயோ, உன்னை பார்த்து சொல்ல, நீங்கள் நிர்மூலமாகாதது நான் மாறாதவரானபடியா. இந்த கால வேளையில் நம்ம நினைச்சு பாருங்கள், நம்முடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். நம் தேவன் நிர்மூலமாக்க வேண்டிய எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மை மேலே தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டதே, நம்ம மேலே தேவனுடைய அன்பு இன்னும் மாறாததாய் அல்லேலூயா இறங்கி வந்தது. நன்றியோடு அதை நினைத்தப்பா, நீர் மாறாதவரானபடியால் நான் உயிரோடு இருக்கிறேன் சொல்லலாமா? நீர் மாறாதவனால் ஆனபடியால் என் குடும்பம் நிர்மூலமாகாமல் நிலைத்திருக்கிறது, தலை நிமிர்ந்து நிற்கிறேனே என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? ஆண்டவர் சொல்ல, நான் மாறாதவரானபடியால் நீ நிர்மூலமாகவில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம், உணர்ந்து செபிங்க. நம்முடைய குறைவுகள் இருந்தால், ஆண்டவரே எந்த குற்றங்கள் நிமித்தம் என்னை அழித்திருக்கலாம், ஆனால் நான் அழிந்து போகாமல் இன்றைக்குமே நோக்கி பார்க்க, இந்த சத்தத்தை கேட்க என்னை உயிரோடு வைத்தீரே, நீர் மாறாதவரானபடியால் என்று தேவனை நோக்கி பார்த்து துதிக்கலாமா? தேவன் செய்ய நினைத்த சொன்ன வார்த்தைகளை இன்னும் நிறைவேற்றுவார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஒரு வார்த்தை செபிக்கலாம். நன்றி பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளில் வழி மாறி போய், உம்மை விட்டு தூரம் போய், அக்கிரமங்களும் பாவங்களும் உலக சிற்றின்பங்களிலும் பின்மாறி போன ஜனங்கள் ஐயா, ஆனாலும் தேவன் நிர்மூலமாக்காதது உம்முடைய சுத்த கிருபை என்று, நிர்மூலமாகாதது இன்றும் நிலை நிற்பது தேவன் நீர் மாறாதவரானபடியால் என்பதை இந்த நாளில் ஒன்று கூட ஞாபகப்படுத்தி, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலி செலுத்தி, ஆண்டவரே என்னை காத்தவர் நீர், நடத்தினீர், நிலைநிறுத்தினீர், உமக்கு நன்றி என்று மகிமைப்படுத்துகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நிர்மூலமாகாதது தேவன் இன்மட்டும் மாறாதவராய், அவருடைய வார்த்தை மாறாததாய் என் வாழ்க்கையில் இருப்பதால் என்று அறிந்து உமக்கு நன்றி சொல்ல உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும், அற்புதமாய் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் மாறாதவரானபடியால் இன்று நாம் நிர்மூலமாகவில்லை. God bless you. Praise the Lord.